ராணியார் அரசு மேல்நிலைப் பள்ளியின் புதுக்கோட்டையில் இருக்கு. 11வது படிக்குது ஜெயலட்சுமி ஒரு மாணவி. அப்பா கிடையாது, அப்பா கூட இல்ல. அம்மா மனநலம் பாதிக்கப்பட்டவர், மறந்துடாதீங்க. ஒரு தம்பி 8வது படிக்கிறான். நாசா போகிறதுக்கான தகுதி தேர்வு வைக்கிறாங்க. ஜெயலட்சுமி என்கிற அந்த அரசு பள்ளியில் படிக்கிற மாணவி, தந்தை அருகில் கிடையாது, தாய் மன வளர்ச்சி குன்றியவர், தம்பி 8வது படிக்கிறான். பார்ட் டைமா முந்திரி விட்டு அதில் கிடைக்கிற வருமானத்தில் அந்த குழந்தை படிக்கிறாள். 11ஆம் வகுப்பு படிக்கிற அந்த ஜெயலட்சுமி என்கிற அந்த குழந்தை நாசா செல்வதற்கான அனுமதி தேர்வை, தகுதி தேர்வை எழுதி பாஸ் பண்ணிட்டா. இந்த மே மாசம் நாசாக்கு போறா. புதுக்கோட்டையிலிருந்து நம்ம தமிழச்சி. கவர்மெண்ட் ஸ்கூல் வந்து செலக்ட் ஆன ஒரே குழந்தை. அந்த குழந்தைகிட்ட பேசுறப்ப கேட்கறாங்க பத்திரிகையாளர்கள்லாம், எப்படா செல்ல உன்னால அச்சீவ் பண்ண முடிஞ்சது? சார் நான் தான் சார் குடும்பத்தை பாத்துக்கிறேன், எனக்கு கிடைக்கிற சொற்ப வருமானத்தில் குடும்பத்தை பாத்துக்கிறேன் சார். மழையும் வெயிலும் எங்கள் வீட்டுக்குள் வருவது சகஜம் சார். இந்த நிலைமை மாறணும் அப்படின்னா படிக்கணும்னு எனக்கு தெரியும் சார். படிச்சா மட்டும்தான் சார் தலையெழுத்து மாறும். நான் சொல்லவா, ஜெயலட்சுமி மாதிரி 10,000 ஜெயலட்சுமி இந்த நாட்டில் இருக்கிறார்கள். வெளிச்சத்துக்கு வரல, அவர்களுக்கான திசை என்னன்னு தெரியல, அவ்வளவுதான்.